ஒரு காலத்துல பண ஓலையில ஏட்ல எழுதி எழுதி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதை கரையான் தின்னு கம்பராமாயணம் பல நூல்கள் சிலப்பதிகாரம் இதெல்லாம் கிடைக்காமையே போச்சு. இப்பெல்லாம் ராஜா கம்ப்யூட்டர் வந்துருச்சு. பிஹெச்டி கட்டுரை எப்படி எழுதுறான்னு நினைக்கிறீங்க? யாராவது நிறைய தேடி சிந்திச்செல்லாம் எழுதுறது கிடையாது. கட்டு பேஸ்ட் அப்படியே அதுலேருந்து ஒரு பேராவை இப்படி போட்டால் அதை கட் பண்ணணும், அதை எடுத்துட்டு வந்து இங்கே எப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியது. கட் பண்ணி பேஸ்ட் பண்றவன் பெரிய அறிவாளி ஆயிட்டான். ஆனா ஒன்னொன்னா தேடி இது என்ன, இந்த சொல் எப்படி வந்திருக்கணும், இது கரெக்டா, ஏன்னா ஓலையில படிக்க முடியாது. அப்படி ஓலையில இருந்ததெல்லாம் எடுத்து தேடி 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 ஊரா போய் யாருக்கிட்ட என்ன ஓலை இருக்குன்னு வாங்கி அதெல்லாம் அச்சுல எழுதி கொண்டு வந்த, அச்சுக்கு மாத்தின தனிப்பெரும் தலைவர் ஒற்றை மனிதர் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். ஒரு வீடு, அந்த வீட்டு பெரியவர் ஈசி சேர்ல இப்படி சாஞ்சிருக்காரு. அந்த தாத்தா ஈசி சேர்ல சாஞ்சிக்கிட்டு அந்த சின்ன பையனை பார்த்து கேட்டாரு, டே அம்பி, நீ என்ன படிக்க போற? இங்கிலீஷ் படி. இங்கிலீஷ் படிச்சா இந்த பூமியில நன்னா இருக்கலாம், ஏன்னா அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி காலம். இல்லையோ சமஸ்கிருதம் படி. சமஸ்கிருதம் படிச்சா மேல போனா அங்க நன்னா இருக்கலாம். நீ என்ன படிக்க போற? தமிழ் படிக்க போற. ஏன் தாத்தா? இங்கிலீஷ் படிச்சா இங்க நன்னா இருக்கலாம், சமஸ்கிருதம் படிச்சா அங்க நன்னா இருக்கலாம், தமிழ் படிச்சா இங்கேயும் நன்னா இருக்கலாம் அங்கேயும் நன்னா இருக்கலாம், அதனால தமிழ் படிக்க போறேன். இதை சொன்ன அந்த சின்ன பையன் யார் தெரியுமா? அவர் தான் உவே சாமிநாத ஐயர். தமிழ் படிச்சா யாராவது வீணா போடுவாங்களா? தமிழ் படிச்சா சௌக்கியமா இருக்க மாட்டாங்களா? இன்னைய தேதிக்கு அப்படி சொல்ல முடியாது. தமிழ் படிச்சவன், தமிழ் சிந்திச்சவன், தமிழ்ல எழுதினவன். பாரதி காலத்துல கஷ்டம் இருந்தது. கண்ணதாசன் தமிழ் படிச்சு வீணா போயிட்டாரா? வைரமுத்து தமிழ் படிச்சு வீணா போயிட்டாரா? ஏன் நாங்க கூட தான் தமிழ் படிச்சவங்க, தமிழ் படிச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க பிறக்கிறோமே. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த தமிழை நேசிச்சு படிக்கணும். நீங்க எதை படிக்கிறதா இருந்தாலும் கடனே எழவேன்னு படிக்கப்படாது.